ஸ்ரீ கார்த்திகை புராணம் 28ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தின் மகிமை. ஜனக மன்னரே, துர்வாசரின் துயர நிலையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் கடந்த காலத்தை குறித்தோ அல்லது எதிர்காலத்தை குறித்தோ சிந்திக்கவில்லை. ஆனால் ஒரு சிறந்த பக்தரின் தூய்மையை சந்தேகித்தார். அதனால்தான் அவர் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார். எனவே ஒருவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அந்த மக்களின் செயல்பாடுகளை கவனமாக படிக்க வேண்டும். பின்னர் பகவான் ஸ்ரீமன் நாராயணர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரம் தன்னை துரத்துவதை கண்டதும் பயந்து பூமிக்கு திரும்பினார். அவர் அம்பரீஷரின் இல்லத்திற்கு சென்று, அம்பரீஷா, தர்மபாலகா, என் தவறை மன்னித்து என்னை காப்பாற்றுங்கள் என்றார். என் மீதுள்ள பாசத்தால் துவாதசி பாராயணத்திற்கு அழைத்தாய் தாம் என்னை. ஆனால் என்னை கஷ்டப்படுத்தவும் என் சபதங்களை மீறவும் செய்தாய். உன் தகுதி அழிந்து போனது. உன் சபதத்தை மீறுவதன் மூலம் உன் தகுதியை அழிக்க நான் என் மனதை தீர்மானித்திருக்கிறேன். தீயவன் என்னை துரத்துகிறான். உயிரை பறிக்க தயாராக உள்ளது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நான் வழிபட்டேன். அந்த புராண கதை மனிதர் எனக்கு ஞானம் அளித்து உங்களிடம் வர கூறினார். நீங்கள்தான் என் அடைக்கலம். நான் எவ்வளவு தவம் செய்பவராக இருந்தாலும் சரி, மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சரி, உங்கள் களங்கமற்ற வழிகளில் எதுவும் பலனளிக்கவில்லை. நான் பிரார்த்தனை பக்தி என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றும். பல செய்து கொண்டிருக்கும் போதே அம்பரீஷ மன்னர் பகவான் ஸ்ரீமன் நாராயணரை தியானித்து, சுதர்சன சக்கரம், உங்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இந்த பெரும் முனிவர் துர்வாச முனிவர் தெரிந்தோ தெரியாமலோ இந்த கடினமான பணியை மேற்கொண்டார். இருப்பினும் அவர் ஒரு பிராமணர். மேலும் கொல்லாதே, உன் கடமையை நிறைவேற்ற விரும்பவில்லை என்றால் முதலில் என்னை கொன்றுவிட்டு பிறகு இந்த தீயவனை கொன்றுவிடு. நீ ஸ்ரீமன் நாராயணனின் ஆயுதம். நான் ஸ்ரீமன் நாராயணனின் பக்தன். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே என் இல்லம், என் கடவுள். பகவான் ஸ்ரீஹரியின் கரங்களில் பல போர்களில் பல உலக எதிரிகளை தாங்கள் கொன்றுள்ளீர்கள். ஆனால் அடைக்கலம் தேடியவர்களை நீங்கள் கொல்லவில்லை. அதனால்தான் இந்த தீய உயிரினம் 3 உலகங்களிலும் சுற்றி திரிந்தாலும் நீங்கள் அவரை தொடர்ந்து பின்தொடர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அவரை கொல்லவில்லை. கடவுளே, பகவானே, எல்லா பேய்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து தம்மை எதுவும் செய்ய இயலாது. தம் சக்திக்கு எந்த தடையும் இல்லை. முழு உலகமும் இதை அறிந்திருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் தெரியும். இருப்பினும் முனி புங்கவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படலாகாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். காப்பாற்றுங்கள். தயவு செய்து என்னை. அந்த ஸ்ரீமன் நாராயணரின் சக்தி உன்னுள் இருக்கிறது. தம்மை மன்றாடும் என்னையும் தம்மை அடைக்கலம் புகும் இந்த தீயவனையும் காப்பாற்று. அவரை பல விதங்களில் துதித்து மிகவும் கோபமான வடிவத்தில் இருந்த நெருப்பான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரம் அம்பரீஷரின் பிரார்த்தனைகளுக்கு அடிமையாகி, பக்தர்களின் தலைவரே அம்பரீஷா, நான் தங்களின் பக்தியை பல வழிகளில் சோதிக்க முயற்சித்தேன். நான் மிகவும் துன்மார்கரையும் மிகவும் சக்தி வாய்ந்தவரையும் மிகவும் முட்டாள்தனத்தையும் தோற்கடித்ததில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். 3 உலகங்களிலும் நீதிமான்களை பாதுகாக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் பகவான் ஸ்ரீஹரி என்னை பயன்படுத்துகிறார். 3 முகங்களை கொண்ட துர்வாசர் என்ற தீய ஆவி தம் மீது கோபப்பட்டு தம் சபதத்தை அளித்து தம்மை தண்டிக்க தன் விழிகளை உயர்த்தியது அனைவரும் அறிந்ததே. அவர் தம் மீது காட்டிய கோபத்தை கண்டேன். அப்பாவியான தம்மை பாதுகாக்கவும் இந்த முனிவரை அவமானப்படுத்தவும் நான் முயற்சித்தேன். அவரும் ஒரு சாதாரண மனிதர். அவர் ஒரு ருத்ராட்ச சம்பூதரே. அவர் பிரம்மதேவரின் பிரகாசத்தால் நிரம்பியவர். அவர் ஒரு சிறந்த துறவி. ருத்ரனின் பிரகாசம் உலகவாசிகள் அனைவரையும் கொல்லும். ஆனால் லிங்கத்தை விட சக்தியில் பெரியது எதுவுமில்லை. படைப்பாளரான பிரம்மதேவரின் பிரகாசத்தை விட பெரிய ஸ்ரீஹரி பகவானின் பிரகாசத்தாலும் கைலாச மலையின் உரிமையாளரான மகேஸ்வரரின் பிரகாசத்தாலும் சக்தியாலும் நிறைந்த நான் பகவான் ருத்ரரின் பிரகாசத்தை கொண்டுள்ளேன். ருத்ரனின் பிரகாசத்தால் நிறைந்த துர்வாச முனிவரோ
க்ஷத்ரியனின் பிரகாசத்தால் நிறைந்த நீரோ என்னுடன் ஒப்பிட இயலாது. அவர்களால் என்னை எதிர்த்து நிற்க இயலாது. தங்களை விட வலிமையான போராடுவது சமாதானம், ஒருவரை எதிர்த்து செல்வது நல்லது. எனினும் சமாதானம் செய்து நீதியை கடைபிடிப்பவர்கள் எந்த பேரிடரிலிருந்தும் தப்ப இயலாது. இதுவரை நடந்த அனைத்தையும் நான் மறந்துவிட்டேன். துர்வாச முனிவரே, அடைக்கலமாக வந்திருக்கிறீர்களே, அவரை மதித்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று சக்கராயுதரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார். அம்பரீஷ மன்னர், நான் பல சாதியினராலும் கடவுள்களாலும் அனைவராலும் மதிக்கப்படுகிறேன். எனது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். எனவே அடைக்கலம் தேடிய இந்த துர்வாச முனிவரை நான் அனுமதிக்க மாட்டேன். அடைக்கலம் தேடும் இந்த தீயவன் நானும் கூட கருணை காட்டி காப்பாற்றுங்கள். ஆயிரக்கணக்கானோர் நெருப்பு தெய்வங்கள், கோடிக்கணக்கான சூரியன்கள், முழு பிரபஞ்சமும் தங்கள் சக்தியால் ஒன்றுபட்டுள்ளது. நீங்கள் புத்திசாலித்தனத்தில் நிகரற்றவர். ரிஷபம், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக, உலக கேவலமானவர்களுக்கு எதிராக, அனைத்து கடவுள்களுக்கு எதிராக நீங்கள் பிராமண துன்புறுத்துபவர்களை எதிர்க்கிறீர்கள். விண்ணப்பித்த அவர்களை தண்டிக்க அவர் விரும்புகிறார். 14 உலகங்கள் கண்ணுக்குள் கண் இமையில் வைத்து அவர் பாதுகாக்கிறார். இல்லை இல்லை, உண்மையான வாழ்த்துக்களுடன் அவர் தேரோட்டியின் பாதங்களில் பணிந்தார். சுதர்சன சக்கரம் அம்பரீஷனால் வீசப்பட்டது. எழுந்திருப்பாய், பட்டாம்பூச்சியாகவே எழுந்திருப்பாய். அம்பரீஷா, தங்கள் களங்கமற்ற பக்திக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு 3 பாடல்கள் காலத்தில் யார் படிப்பார்கள்? அவர்கள் நன்கொடைகளுடன் புண்ணியத்தின் பலனை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களை ஒடுக்காதவர்கள், செல்வத்தை விரும்பாதவர்கள், பிறருடைய பெண்களை வன்கொடுமை செய்யாமல் இருத்தல், பசுக்களை கொல்வது, பிராமணர்களை கொல்வது, குழந்தைகளை கொல்வது போல பெரிய பாவங்களை செய்யாதவர்கள், அவர்களின் துன்பங்கள் அளிக்கப்படும். மேலும் அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உள்ள அனைத்து ஆதாரங்களுடனும் எடை போடப்படுவார்கள். எனவே துர்வாச முனிவரே, தமது 12 நாள் விரதத்தின் பலன் மிக பெரியது என்பதால் நான் தம்மை காப்பாற்றுகிறேன். தமது புண்ணியத்தின் பலன் இதற்கு முன்பு இந்த முனிவரின் தவத்தை செய்ய முடியவில்லை. இதை கூறி அவரை ஆசீர்வதித்து மறைந்தார். ஸ்கந்த புராணத்தில் வசிஷ்டமா முனிவரால் கூறப்பட்டுள்ள கார்த்திகை மாத மாஹாத்மியத்தின் 28ஆம் அத்தியாயமான 28ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.